கார்ல இருந்தா. அவ எதையும் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணா. நான் வீடு வந்துருச்சு இறங்குன்னு சொன்னா. அவ இறங்கி என்ன ஒரு நிமிஷம் பார்த்து, அனுஜா வீடு வந்துருச்சு அப்படின்னா நான் தடுக்கணும்னு அவ ஆசைப்பட்டிருக்கா. ரிஷி, நீ அவளை மறுபடியும் போக விட்டுருக்கா. நான் இப்போ அனுஜாக்கு கால் பண்ணி அவளுக்கு சாரி சொல்ல போறேன். திரும்ப வீட்டுக்கு வர சொல்ல போறேன். ரிஷியோட நம்பர். அனுஜா போன் ஏன் எடுக்க மாட்டா? என்னாச்சு? இல்ல நான் அதாவது அது அவனுக்கு ஃபோன் பண்ணி நீ ஃபோன் அட்டன் பண்ணல, அதான் சேனல் வழியே வந்துட்டேன். என்னாச்சு ஏன் அப்படி பாக்குற? இல்ல நான் உனக்கு கால் பண்ண அப்ப நீ எடுக்கல, அதான் நான் பயந்துட்டேன். உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாம அதான் உன்னை பார்க்க வந்தா, ஆனா டோர் க்ளோஸா இருந்தது. அதான் நான் ஏணி மேல ஏறி ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்துட்டேன். நீங்க இருந்து போயிடு. ஏன்? இங்க இருந்து போ. ஓ ஓகே, ஐம் ரியலி சாரி. ஓகே, நான் அந்த ஃபைல் எழுதுனது தப்புதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால எனக்கு தெரியல. அடுத்த வாட்டி நான் உனக்கு நேர்லயே பார்க்கும்போது சொல்லிடுறாதா? நீ போறியா ப்ளீஸ்? எதுக்காக போ சொல்றானுச்சா? என்ன நம்மளோட 16-17 வயசு காதல் ஒண்ணு கிடையாது ரிஷி. இன்னைக்கு கோவப்பட்டோம்னா நாளைக்கு சமாதானம் ஆகிறதுக்கு. இப்ப நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே மாறிடுச்சு. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கும் குடும்பம் இருக்கு. அதுக்கு நீ உன் குடும்பத்துல இருக்கிறவங்களோட மனசை கண்டிப்பா காயப்படுத்த முடியாது. ஒருத்தர் என் மனசை காயப்படுத்துற மாதிரி எனக்கு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி உனக்கும் குடும்பம் இருக்குன்ற விஷயத்த நான் ஒத்துக்கிறேன் அனுஜா. ஆனா இன்னைக்கும் நாம ஒருத்தரோட ஒருத்தர் மனசுல இருக்கோம். இல்லன்னு மட்டும் சொல்லாத. அது நான் உன் கண்ணில் பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி என் கண்ணில் அந்த காதல் தெரியுதா? அது உனக்கும் நல்லா தெரியும் அனுஜா.
ரிஷி, இது தப்பு. இது காதல் அனுஜா. எது காதல்? ரெண்டு பேர் எப்போ ஒன்னா சந்திச்சாலும் சரி, அந்த நேரத்துல எப்படியாவது நமக்கு சண்டை வந்தே தீரும். நம்ம காதல் உறவுல இருக்கும்போது அதுல நம்பிக்கை இல்ல. நாம ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கூட கொடுப்போம்னு சொல்லிப்போம். ஆனா எதிரில வந்தா ஒருத்தர் முகத்தை பாத்துக்க முடியாது. எது காதல்? இது சத்தியத்தோட காதல் அனுஜா. இது ஜென்மத்தோட காதல். நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அடிபட்டாலும் இன்னொருத்தருக்கு அது வலிக்கும் அனுஜா. அது அந்த வலிய உணர வைக்கிற காதல் அனுஜா. நீ தானே ஒரு தடவை ஸ்கூல்ல அன்னைக்கு தீவிரவாதிங்க கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்தின. ஒவ்வொரு தடவையும் உன்னோட உயிரை பணம் வச்சு என்னோட உயிரை நீ காப்பாத்திருக்க அனுஜா. இதுதான் உண்மை. நீ என்ன நிறைய வாட்டி காப்பாத்திருக்க. காதல்ல ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்கிற இந்த காதல் இருக்கே, நாமளும் இந்த மாதிரி ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்கிற இந்த காதல் தான் உண்மையான காதல். இது உண்மையான காதல் அனுஜா. அந்த மாதிரி எல்லாம் காதலிக்கவே முடியாது. காதலிச்சு பாரு. நீ வாழ்க்கையை உணர்றதுக்காக, வாழ்றதுக்கான அர்த்தம் கிடைச்சிடும். ப்ளீஸ். என்னோட வாழ்க்கையில இப்ப உனக்கு எந்த இடமும் இல்ல ரிஷி. அனுஜா, நான் இல்லாம உனக்கு வாழ்க்கையே கிடையாது. நீ வாழ்ற மாதிரி நல்லா நடிச்சிட்டு இருக்க, அது நல்லாவே தெரியுதா? நான் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். 7 வருஷமா நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் கூட நான் நிம்மதியா தான் வாழ்வேன். பொய் சொல்ற. உன் கண்ணில் நல்லா தெரியுது, நீ பொய் சொல்ற. இங்க பாரு அனுஜா. ரிஷி, என்ன தொடாத. என்ன தொடறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்ப யாருக்கு உரிமை இருக்க? யாருக்கு சொல்லு? நீயும் நானும் ஒரு உயிரா இருக்கும். நமக்குள்ள யாருமே வர முடியாது. அந்த அந்த அவன் பேர் என்ன? அபிஷேக். அவன் கூட வர முடியாது. நீ அவரோட பேரை கூட சொல்லாத ரிஷி. ஏன் அனுஜா? ஏன்னா நான் அவரை ரொம்பவே மதிக்கிறேன். அவர் இந்த மாதிரிலாம் நீ பேசுறத என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. சரி, மரியாதை தானே. நாம ரெண்டு பேரும் வாழ்க்கை பூரா அவருக்கு நல்ல மரியாதை கொடுக்கலாம். ஓகே? ஆனா நீ என்ன மட்டும் தான் காதலிக்கிற அனுஜா. என்னால உன்னை காதலிக்க முடியாது ரிஷி. ஏன் காதலிக்க முடியாது? அப்ப இதெல்லாம் என்னது? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அனுஜா? என்ன அர்த்தம்னு நீயே சொல்லு. நான் உன்னை கால் பண்ண சொல்லலையே, நீ தான் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்க. நானா உனக்கு எந்த மெசேஜும் அனுப்பல, நீ தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க. நான் வீட்டுக்கு உன்னை கூப்பிடவே இல்லை. ஆனா இந்த வீட்டுக்கு நீயே தான் வந்துகிட்டு இருக்க. ஏன்? அதனால இதையும் நீயே சொல்லிடு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் காதல் அனுஜா. இதான் உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ அந்த காதலை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிக்கிற. நீ என்ன காதலிக்கிற, நானும் உன்னை காதலிக்கிற. அப்புறம் நீ இப்பவும் என்ன காதலிச்சிட்டு இருக்க. அதுக்கான சாட்சியம் இருக்க. இந்த 7 வருஷத்துல எதுவும் மாறல. உன்னோட ஃபீலிங்ஸும் மாறல, எதுவும் மாறல. எப்படின்னு தெரியுமா? நீ இன்னைக்கும் நான் கொடுத்த கொலுசை கால்ல போட்டுட்டு இருக்க. உனக்கு தெரியாதா? காதலை மறைக்க முடியாதா? நீயே பாரு. கொலுசைங்க. நான் எந்த கொலுசையும் போட்டுக்கல. ஆனா அங்க வாஷ்ரூம்ல. அது உன்னோட பிரமை. இப்பெல்லாம் நீ ரொம்ப கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்ட. நீ என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துற. உன்னை யார் இந்த விஷயத்துல இவ்ளோ பெருசா எடுத்துக்க சொல்றது? இங்க உன்னை யார் கூப்பிட்டாங்க? நீயே தானே வந்த. நீ கேக்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருந்தா நான் உன் மனசை கஷ்டப்படுத்துறேன்னு வேற சொல்றேன்ல.